பொங்கல் வழிபாடு அப்படிங்கிறது தமிழனுடைய பழைய பண்பாடு. இது ஏதோ பொங்கல் படைச்சி நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறது உண்மை இல்லை. கிரக ரீதியான வழிபாடு அந்த காலத்திலே நமக்கு கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. 9 நவகிரகங்களில் கண்ணுக்கு தெரிஞ்சது தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடியது சூரியனையும் சந்திரனையும் நம்ம பார்க்குறோம். சூரியன் வராத பொழுது போகாது, பொழுது விடியாது. அதே மாதிரி சந்திரன் வந்தால்தான் உங்களுக்கு இரவும் விடியும். இந்த 2 கிரகங்களுக்கும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, உச்சமா நீச்சமா, நல்லா இருக்கா? ஒரு ஜாதகத்தில் ஆத்மகாரகன் சூரியன் பலமாக இருந்தால் தகப்பனுடைய பலம் மட்டுமல்ல, அரசு அதிகாரிகள் மட்டுமல்ல, நல்ல படிப்பு, நல்ல எதிர்காலம், நல்ல சுய சிந்தனை, பேரும் புகழும், அழகும், தேஜஸும், ஆரோக்கியமும் இது அத்தனையும் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு ஜாதகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதையெல்லாம் ஒரு சேர நம்ம கொண்டாடுறதுக்கு தான் பொங்கல் வழிபாடு அப்படின்னு சூரியனுக்கு பொங்கல் படைத்து, அதுவும் பால் பொங்கல் படைத்து பொங்கலோ பொங்கல் சொல்லி நம்ம கிரக ரீதியாக நம்ம வழிபாடு பண்ணுறோம். அதுலேயும் அந்த பூசணி இலையில் அந்த பொங்கலை வச்சு பெரும்பொங்கல் அன்னைக்கு நம்ம சூரிய வழிபாடு, ஆத்மகாரகன், ஆரோக்கியம், பாஸ்கரம் இதெல்லாம் கரெக்டுங்க. ஆனால் அன்னைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகர ஜோதி, மகரத்தில் சூரியன் பிரவேசிக்கும் காலம். மற்ற கிரகங்கள்லாம் பிரவேசிக்கும் ஒவ்வொரு மாதமும் நம்ம கொண்டாடத்தான் செய்கிறோம். ஆனால் இந்த மகரத்துக்கு மாத்திரம் ஜோதியை கண்டு மகர ஜோதியை நம்ம மிக பிரமாதமாக பொங்கல் செஞ்சு வழிபட்டு நம்ம சுவாமியை வழிபடுறோம். எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகரம் அப்படிங்கிறது சனி ஆட்சி பெறக்கூடிய இடம். இந்த சனீஸ்வரர் அப்படிங்கிறது சூரியனது புத்திரன், தன்னுடைய மகன் வீட்டுக்கு போகிறார். இந்த மகன் வீட்டுக்கு அது பகை பெற்ற வீடுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனாலும் தகப்பன் மகன் வீட்டுக்கு வர்றது ஒரு மிகப்பெரிய ஐதீகமாகவும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் தருபவனாகவும், அதே மாதிரி ஆத்மகாரகன் சூரியன் ஆயுள் காரகனான சனீஸ்வரர் வீட்டுக்கு போகிறதும் ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, சந்தோஷம் இது அத்தனையும் தர வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் மகர பிரவேசம். இந்த மகர பிரவேசத்துக்கு ஐயப்பனே மகர ஜோதியாக நீண்ட ஆயுளும் சந்தோஷமும் தருகிறார். அதை பார்த்து தான் நம்ம அந்த வருஷத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன சூட்சுமம். இதற்காகத்தான் நம்ம பொங்கல் கும்பிடுறோம், அதுக்காக தான் கொண்டாடுறோம். நீங்களும் கொண்டாடுங்க, சந்தோஷம்.